இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் கோவை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஹரிதாஸ். வணக்கம் ஹரிதாஸ், கோவை விமான நிலையத்தில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, முழு விவரங்கள்? இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக கோவை விமான நிலையத்தில் காலை முதலே பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கிய இடங்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த வேண்டும் என்ற மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒரு அறிவிப்பும் வெளியானதை தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் வழக்கத்திற்கு மாறாக கூடுதலாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கோவை விமான நிலைய வளாகத்தில் உள்ள ஒரு ஓரமான பகுதியில் வைத்து அவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், பயணிகளை எவ்வாறு சோதனை செய்ய வேண்டும், உள்ளே வரும் நபர்கள் வெளியே செல்லும் நபர்கள் அவர்களை கண்காணிக்க என்னென்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்திற்குள்ளாக வரும் அனைத்து வாகனங்களும் மெட்டல் டிடெக்டர் உதவியுடன் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் முன்னிலையில் தீவிர பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அதனைத் தொடர்ந்தே உள்ளே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. மேலும் கோவை விமான நிலையத்தில் வரும் பயணிகளை வரவேற்க மற்றும் அவர்களை வழியனுப்ப வரும் அனைத்து பொதுமக்களும் தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் அவர்களை வழியனுப்பவர்கள் ஒரு சிலர் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும் என்று போன்ற அறிவுரைகளை எல்லாம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் வழங்கி வருகிறார். இருந்த போதும் இது குறித்து விமான நிலைய இயக்குநரிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது, கோவை விமான நிலையத்தில் வழக்கத்தை விட கூடுதலாக பாதுகாப்பிற்காக படை வீரர்களை நாங்கள் அனுமதித்துள்ளோம். அவர்கள் விமான நிலையம் முழுவதும் தேவைப்படும் பட்சத்தில் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அதே போல விமானத்திற்கு வரும் நபர்கள் அனைத்து நபர்களும் கண்காணிக்கப்படுவார்கள். அவர்களது உடைமைகள், அதே போல அவர்கள் வரும் வாகனங்கள் போன்ற அனைத்தும் உரிய சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படும். அதே போல தேவையின்றி மற்ற மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்டால் அவர்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையங்களுக்கு கொண்டு செல்ல தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளோம். இதனால் கோவை விமான நிலையத்தில் ஒரு பாதுகாப்பை பொதுமக்களுக்கு நாங்கள் உறுதி செய்வதில் முக்கியத்துவம் கொடுத்துள்ளோம். தற்போது வரை எந்தவித பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்கின்றது. கோவை விமான நிலையத்தை பொறுத்தவரை கூடுதலாக தொழில் பாதுகாப்பு படை மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஎஸ் வீரர்களை வரவைத்துள்ளோம். அவர்கள் தேவையான பாதுகாப்புகளை வாங்கியுள்ளனர். மேலும் 24 மணி நேரமும் விமான நிலையம் இந்த படை வீரர்களின் பாதுகாப்பிற்குள் இருக்க வேண்டும் என்று ஒரு அறிவுரை வழங்கினோம். அவர்களும் தொடர்ந்து பாதுகாப்பு வழங்கினர். தேவைப்படும் பட்சத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள், அதே போல மோப்பனாய் பிரிவு போன்ற பல்வேறு பிரிவுகளையும் இந்த பாதுகாப்பிற்காக நாங்கள் பயன்படுத்த உள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.